கண் திருஷ்டி உடனே நீங்கணும். கண் திருஷ்டியில நிறைய இருக்கு. பொறாமை, பொச்சரிப்பு, வைத்தறிச்சல், என்னென்னவோ சொல்றாங்க. இந்த மாதிரி திருஷ்டிகள்லாம் நமக்கும் நம்ம இல்லத்துக்கும் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? முக்கியமானது கண் திருஷ்டிக்கும் நிறைய பரிகாரம் இருக்குது. அதில் நிறைய பரிகாரம் நான் இந்த மாலிக் பையன் சொல்லியிருக்கேன். இப்போ சிம்பிளாக ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். வீட்டுக்கு ஒன்று, உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு ஒன்று. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருமே சேர்ந்து செய்யலாம். மூட்டை மாதிரி கட்டி முன்பகுதியில் பின்பகுதி மாட்டிங்கன்னா 100% கண் திருஷ்டி வராது. இது ஜஸ்ட் மூலிகையில் 21 மூலிகையில் இது ஒரு மூலிகை, அவ்வளோதான். அப்போ மீதி 20 யார் சேர்க்குறது? இது எதுக்காகனா, கெட்டது பார்த்தீங்கன்னா அண்டாது, கண் திருஷ்டி 100% வளர்க்கும். மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் கண் திருஷ்டி. கண் திருஷ்டியை பத்தி நீங்க ஆல்ரெடி பேசியிருக்கீங்க, பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கண் திருஷ்டி உடனே நீங்கணும். கண் திருஷ்டியில நிறைய இருக்கு. பொறாமை, பொச்சரிப்பு, வைத்தறிச்சல், என்னென்னவோ சொல்றாங்க. இந்த மாதிரி திருஷ்டிகள்லாம் நமக்கும் நம்ம இல்லத்துக்கும் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? கரெக்டாக கேட்டிங்கம்மா. கண் திருஷ்டி அப்படின்றது ஒரு வகை. அப்படின்னா கண் திருஷ்டியில் வந்து லட்ச வகையில் கண் திருஷ்டி இருக்குது, புரியுதுங்களா? பெற்றவங்க கண்ணும் படம், மற்றவங்க கண்ணும் படம், பொருளில் இருக்குது, வண்டியில் இருக்குது, உன்னோட போடுற துடியில் கண் திருஷ்டி ஆகும், உன்னோட முடியில் கண் திருஷ்டி ஆகும், உன்னோட அழகில் கண் திருஷ்டி ஆகும், உன்னோட நடையில் திருஷ்டி வரும், உன்னோட வளர்ச்சியில் திருஷ்டி வரும், வீட்டில் திருஷ்டி வரும், நீ வச்சுருக்க வாகனத்தில் திருஷ்டி வரும், நீ பெற்றுக்கிற குழந்தைங்க அழகாக இருந்தால் அது ஒரு திருஷ்டி வரும், உன் மனைவி இது உண்மையாக இது கணவன் மனைவி அழகாக ஜோடியாக இருந்தால் அதில் ஒரு கண் திருஷ்டி வரும், புரியுதுங்களா? எப்போவுமே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது மற்றவங்க வைத்தறிச்சலாக இருக்கும். உண்மையாக தான் அது. இது ஒன்றும் தெரியுங்களா, சுற்றி இருக்கிற அசலில் கூட வேணாம், இருக்கிற கூட இருக்கிற சொந்தமே நம்மளுக்கு கண் திருஷ்டி வச்சு. என்னடா அவன் மட்டும் எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறான். ஒரு வீட்டில் ஆனந்தமே வச்சுங்களா, 2 மருமகன், நான் ஒரு மகன் சந்தோஷமாக இன்னொரு மகன் சொல்லலாம். அவன் மட்டும் நான் எப்போ பார்த்தா சின்னே இருக்கிறா, வசியம் பண்ணி வச்சிருக்கா போகுதுன்றாங்க. அவன் பாசமாக இருக்கான், அன்பாக இருக்கான், அது தெரியல, உடனே வசியம் பண்ணி வச்சிருக்கான்ருவாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி கண் திருஷ்டின்றது 1 லட்சம் கண் திருஷ்டி இருக்குது. ஆனால் அந்த 1 லட்சம் கண் திருஷ்டிக்கு 1 லட்சம் பரிகாரமும் இருக்குது. நல்லதுன்னு தான் கெட்டதுன்னு இருக்க மாதிரி, கெட்டதுன்னு வந்தால் நல்லது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி எல்லா பரிகாரமும் இருக்குது. அதில் முக்கியமானது கண் திருஷ்டிக்கும் நிறைய பரிகாரம் இருக்குது. அதில் நிறைய பரிகாரம் நான் இந்த மாலிக் பையன் சொல்லியிருக்கேன். இப்போ சிம்பிளாக ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். வீட்டுக்கு ஒன்று, உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு ஒன்று. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருமே சேர்ந்து செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இப்போ நிறைய சாமி படம் சொல்லியிருப்பேன், ஃபோட்டோ சொல்லியிருப்பேன், கண்ணாடி சொல்லியிருப்பேன், ஆணி சொல்லியிருப்பேன், குதிரலாடம் சொல்லியிருப்பேன், நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான ஒரு வெள்ளை துணி, அதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக இருக்கணும். இந்த ரேஷனில் கொடுக்குற பட்டு வேஷ்டி மாதிரிலாம் இருக்கும், புதுசாக கைலி மாதிரி இருக்கும், ஒரு வெள்ளை துணி வேஷ்டி மாதிரி இருக்கும். அதை எடுத்து சின்னதாக, அதுக்குன்னு மூட்டை மாதிரி இவ்வளோ பேர் மூட்டை வாசலில் தொங்க விட்றாதீங்க, சிங்கமாக இருக்கும். சின்னதாக ஒரு துணியை வச்சு அதில் நீங்கள் முதல்ல விற்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, சாம்பிராணி தூள் வந்து சும்மா ஒரு 1/2 கை, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கணும், ஆச்சுங்களா? 2வது பூண்டு வந்து உரித்து அதோட தோல் இருக்குது இல்லையா, அந்த தோலும் அதில் போட்டுடணும் 2. 3வது காஞ்ச மிளகாய்ன்னு சொல்கிறீங்களா, ஒரே ஒரு மிளகாய் எடுத்து அதில் வச்சிடணும். என்ன பண்ணணும், ஒரு மிளகாய் எடுத்து வச்சிடணும். அப்புறம் அடுப்போட கறி துண்டு இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதில் வச்சிடணும், ஆச்சுங்களா? அப்புறம் இந்த பார்பர் ஷாப்பில் ஒரு கல் யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, படிகாரம் கல்லுன்னு சொல்லுவாங்க, அதில் சின்ன பீஸாக ஒன்று எடுத்து அதில் வச்சிடணும். ஸோ மொத்தம் இந்த 5 பொருள், ஓகேங்க. இந்த 5 பொருளும் சேர்த்து அதை ஒரு கயிறில் தனியாக கட்டி, வீட்டு வாசல், நிலவாசல், அது அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை கம்யூனிட்டி வீடியோ இருந்தாலும் சரி, வாசலில் மாட்டலாம். இல்லை வாசலில் மாட்டினா எதிராளி பக்கத்தெல்லாம் கேட்குறாங்க, ஒரு மாதிரியாக நம்மளை பார்க்குறாங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே வாசலுக்கு உள்புறம் உள் சைடு நீங்கள் மாட்டிக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, நம்ம தலைவாசல் தான். லக்ஷ்மி வரணும் தலைவாசலில் தான் வரணும், மூதேவி வரணும்னாலும் தலைவாசல் வெளியே தான் வரும், தரித்திரம் வரணும்னாலும் தலைவாசல் தாண்டி தான் வரணும். அதுக்காக தான் எந்த ஒரு விஷயமும் தலைவாசலில் வைக்கணுன்றது. எதுக்கு இவ்வளோ ஜன்னல் வாசல்கள் வைக்கும் போதெல்லாம் பூஜை பண்ண மாட்டாங்க, மெயின் வாசல்கள் பூஜை பண்ணுவாங்க. எதுக்கு? லக்ஷ்மி உன்னவர் வந்து அவளை பூஜையே பண்ணுறது, புரியுதுங்களா? அதுக்காக அந்த நிலவாசலில் அந்த மூட்டை மாதிரி இருக்குது, வெள்ளை சின்னதாக கட்டி அதை நீங்கள் 1 வாரம் 2 வாரம்லாம் கிடையாது, 6 மந்த்து கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே காஞ்சி போகிற பொருளே. ஆல்ரெடி காஞ்சி மிளகா காஞ்சிருக்கும், சாம்பிராணி தூள் தான், பூண்டோட தூள் தான், ஸோ ஒரு கறி துண்டு தான், புரியுதுங்களா? ஸோ எல்லாமே அந்த படிகாரங்கள், இது எல்லாமே வந்து கரையிற பொருளும் கிடையாது, மறைகிற பொருளும் கிடையாது, எறும்பு மற்ற ஜீவராசிகள் எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. எல்லாமே கண் திஷ்டியான ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இதை மூட்டை மாதிரி கட்டி முன்பகுதியில் பின்பகுதி மாட்டிங்கன்னா 100% கண் திஷ்டி வராது. கண் திஷ்டி ஒரு விஷயம்
இன்னும் சூப்பராக இருக்கானு எடுத்தோன்னே அப்படி அம்மான்ற மாதிரியோ அந்த மாதிரி விஷயம் நடக்காது. கெட்டதை நினச்சி டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்தாலும் நமக்கு அவ்வளோ பாதிப்பும் எஃபெக்ட் கொடுக்காது. இது ஒன்று. இது வந்து வீட்டை சேஃப்டி படுத்துறது. உங்களை சேஃப்டி படுத்துறதுக்கு ஒன்று ஷார்ட்டாக ஒரு வகை சொல்கிறேன். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா சந்தனம் வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க, புரியுதுங்களா? சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, ஸ்டிக்கர் பொட்டு வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலுக்காக வைக்கிறது கிடையாது. எல்லாமே ஒரு பாசிட்டிவ், முகத்தில் நூறு வரத்துக்கும், முகத்தில் கலை வரத்துக்கும், மங்களகரமாக இருக்கிறதுக்கும், பார்க்குறவங்க வந்து நம்ம ஒரு கணவரோ இல்லை பிள்ளைங்களும் வெளியில் போகும்போது மங்களமாக இருக்கிறதுக்காக தான் இதெல்லாமே செய்ய ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? விபூதி வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, இதெல்லாமே அந்த மாதிரி வகையில் செஞ்சது தான் மையின்ற ஒரு விஷயம். ஏன்னா மையின்னு சாதாரண மை கிடையாது. வசிய மை வைக்கிறது ஒரு விதம். வசிய மையெல்லாம் இல்லை பை, சிம்பிளாக ஒன்று பண்ணலான்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப விலை கம்மி. வசம்பு பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பேர் சொல்லாது, வசம்பு சொல்ல மாட்டாங்க, பேர் சொல்லாதுன்னு போய்ட்டு நாட்டு மருந்து கேட்டால் ரொம்ப கம்மி. நாட்டு மருந்து கேட்டால் 100 ரூபா கொடுத்தாலே அழகு இவ்வளோ தருவான். அதை வாங்கிட்டு வந்து நீட்டாக, அது கொஞ்சம் வலிவு சுழிவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதா வாங்கிட்டு வந்து அதை அழகாக என்ன பண்ணணும், சுடணும். என்ன பண்ணணும்? நெருப்பில் சுடணும். நெருப்பில் சுட்டினா அது பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாகும். அதில் ஒரு ட்ராப்பு தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் லைட்டாக பட்டுட்டு அது பார்த்திங்கன்னா மையாயிடும். அழகாக நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஆணும் பெண்ணும் 2 பேருமே வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக வேலைக்கு, ஆஃபீஸ்க்கு, பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே போங்க. இதனால் வசியத்தன்மை கூடுமான்னு கேட்டால் கூடாது. வசியத்தன்மை மை வேறு, அது மூலிகை. இது ஜஸ்ட்டு மூலிகையில் 21 மூலிகையில் இது ஒரு மூலிகை, அவ்வளோதான். அப்போ மீதி 20 யார் சேர்க்குறது? இது எதுக்காகனா கெட்டது பார்த்திங்கன்னா அண்டாது, கந்திஷ்டி 100% விலகும். அந்த மூலிகை மையின்றது, வசிய மையின்றது பார்த்திங்கன்னா கந்திஷ்டி போகாது, ஆனால் வசியமாவாங்க, அது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா கந்திஷ்டிக்கான மட்டும்ப்பா. இன்றைக்கி சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்பா, பளிச்சுன்னு இருக்கும்பா, ஒரு கார் வாங்க போகிறோம்பா, ஒரு பைக் வாங்க போகிறோம்பா, இடம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம்பா, எப்படி ஒரு சொத்து வாங்க போகிறோம்பா, நம்ம குடும்பத்தோடு போகிறோம்பா, ஒரு கோயிலுக்கு போகிறோம்பா அப்படின்னா டக்குன்னு இது செய்யக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா வண்டியில் பெட்ரோல் இருக்கா செக் பண்ணுறேன், காற்று இருக்கான்னு செக் பண்ணுறேன், கையில் காசு இருக்கான்னு செக் பண்ணுறேன், ஏடிஎம்மில் பணம் இருக்கான்னு செக் பண்ணுறேன், ஊரில் மழை இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஆனால் உனக்கு கந்திஷ்டியும் பின்னாடியே வரும் கெட்டது. அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இதை வச்சு ஜஸ்ட்டு ஒரு வசம் எடுத்தியா, லைட்டாக சூடு காமிச்சிங்களா, நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ட்ராப் போட்டிங்களா, அழகாக வச்சிங்களா, போயிட்டே இருங்க. உங்களை நீங்கள் எப்படி நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஏன்னா கண் திருஷ்டின்றதில் மட்டும் மனுஷன் மேலே இருக்கிறவன் ஒரு நொடியில் சர்றன்னு கீழே வந்துடும். 1 வருஷத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு என்கிட்ட இருக்குன்றதை ரொம்ப காமிச்சிக்காதீங்க. இருந்தாலுமே 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள். அந்த நல்லதில் தர்மன்றது முக்கியமானது, அதுவும் பண்ணுங்கள். கண் திருஷ்டியில் எந்த திருஷ்டியுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த தர்மம் உங்களை காப்பாற்றும். இந்த சொன்ன 2 விஷயம், ஒன்று மூட்டை காட்டி மாதிரி ஒன்று வைக்கிறது வீட்டை பாதுகாப்புக்கு, இது உங்களோட பாதுகாப்புக்கு. கண் திருஷ்டிக்கு இது 2 பண்ணுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இருக்கும். சிறப்பு பாய். ஏன்னா கண் திருஷ்டின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு அற்புதமான விஷயத்த சொன்னீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.